பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவமானது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூர் மரங்களையோ லிபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முதிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவமானது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை தொடர்ந்து எங்களுக்கு நேராய் வரட்டும். ஆண்டவரே மனம் திறந்து பேசுவீராக. ஆண்டவரே தெளிவாய் பேசுவீராக. தேவன் எங்களை வார்த்தையை கொண்டு உருவாக்குவீராக. மனவாட்டி சபையாய் உருவாக்குவீராக. வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. ஆவியானவர் கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அப்படி சொல்லலாமா? வேறு விதமா சொல்லலாம்? இல்ல, வேறு விதமா சொல்லலாம். அதிகமாய் நேசிக்கிறார். அநேக சபைகளுக்கு சத்தியங்கள் வெளிப்படவில்லை. நமக்கு சத்தியம் வெளிப்படுகிறது சொன்னா, யாரிடத்தில் அன்பாய் இருக்கிறேனோ அவனுக்கு என் கற்பனைகளை வெளிப்படுத்துவேன். ஆண்டவருடைய பெரிய ஒரு கிருபை நமக்கு. இந்த கூட்டத்தின் நாட்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா அவர்கள் சில விளக்கங்களை எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா இது சிலருக்கு இந்த வேத பகுதி கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரிகிறது. அதனால இத ஒரு சில காதல் கவிதை என்று கூட சொல்லிவிட்டார்கள். சரி, அப்படியே இருக்கட்டுமே, அவர்கள் சொல்லுகிறது போல இருக்கட்டுமே. யார் மேல நமக்கு காதல்? இயேசுவின் மேல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தவறு கிடையாதுல்ல. அன்பு என்று சொல்வதற்கு பதிலாக அதை வேறு விதமாய் மாற்றிவிட்டார்கள். காதல் என்று மாற்றிவிட்டு சமுதாயமே அதனால என்ன பண்ணுது? சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுல சொல்லப்படுற அந்த லவ்வுடைய விளக்கம், அன்பினுடைய விளக்கம் காதல் என்று சொல்லப்படவில்லை. கணவன் மனைவிக்கு இடையான அன்பு. இந்த உன்னத பாட்டில் பேசப்படுகிற அன்பு ஒரு காதலர்களுடைய அன்பு சொல்லப்படல. ஒரு சராசரி மனுஷனுடைய அன்பு சொல்லப்படல. ஒரு கணவன் மனைவி நெருக்கமாக நேசிக்கப்படுகிற அன்பாக அது விளக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையினால நான் அவருடைய மணவாட்டி, அவர் என்னுடைய மணவாளன். நான் இன்னும் எப்படி நேசிக்கணும்னு இந்த வேத பகுதியில புரிந்து கொள்றேன். அவர் என்னை எவ்விதமாய் நேசிக்கிறார் என்பதையும் நான் புரிந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எல்லாம் என்ன பிரச்சனைனா, நம்ம ஒருத்தரை சரியா இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஒருவேளை நான் கூட எவ்வளவு என் மனைவியை புரிஞ்சேன்னு எனக்கே தெரியல. என் மனைவி என்னை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வாழ்க்கை ஒரு பக்கம் என்ன பண்ணுது, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பைக்கு பின்னால உட்காந்துட்டு டிராவல் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா ஒரு சரியான புரிதலோடு வாழுகிற குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள்? ஆமென் சொல்லுங்க. உன்னத பாட்டை எடுத்தால ஃபேமிலி கண்டிப்பா அதுல வரும். ஃபேமிலி இல்லாம பிரசங்கமே பண்ண முடியாது. ஆண்டவர் முதல் ஏற்படுத்தினது குடும்பம். சன்னியாசிகள் நிறைய பேசுவாங்க, அது அவங்களோட போகட்டும். ஆண்டவர் முதல்ல சன்னியாசியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தல, குடும்பம் தான் அறிமுகப்படுத்தல. அதனால அதுல நாங்க மார்த்தட்டி சொல்லுவோம், நாங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமென் சொல்லுங்களேன். அவங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறாரு, அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆமா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, அன்னகர் என்ற ஒரு கூட்டம், அது தாயின் கருவிலேயே வருகிற ஒரு கூட்டம். அப்புறம் என்ன, மனுஷர்களால் ஆக்கப்பட்ட கூட்டம், தங்களையே தாங்கள் ஆக்கி கொண்ட கூட்டம். அவர்கள் இருக்கட்டும், அவர்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருவார். சொல்லுங்க. நாமும் அவர்களை குறை சொல்ல வேண்டாம், அவர்களும் நம்மை குறை சொல்ல வேண்டாம். அவர்கள் அழைத்த அழைப்பின்படி ஊழியம் செய்து அவர்கள் கடந்து செல்லட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த வேத பகுதியை நாம ஜெபத்தோடு கூட புரிந்து கொள்வோம். இன்றைக்கும் நான் அந்த வேத பகுதியில் தான் உங்களோடு பேச போகிறேன். முதல் பகல் வேளையில செய்தி தலைப்பு என்ன நம்ம பார்த்தோம்? 2 மணவாட்டியுடைய 2 ஜெபங்களை பார்த்தோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மாலையில என்ன பார்த்தோம்? மணவாட்டிக்கு மணவாளனிடமிருந்து வருகிறதான அழைப்பை பார்த்தோம். செய்தியெல்லாம் விளக்க மாட்டேன், வராதவங்களுக்கு அது நஷ்டமாவே இருக்கட்டும், அது உங்களுக்கு ஏக்கமாவே இருக்கட்டும், அது உங்களுக்கு வருத்தமாவே இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படிலாம் ஏன் சொல்றேன்? அடுத்த முறை ஓடி வந்துடணும். என்ன பண்ணணும்? ஓடி வந்துடணும். சத்தியத்தை கேட்கக்கூடாத காலம் வரப்போகுது. வேதம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது. இப்ப இதயத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா, ஒருவேளை அந்த காலத்துல தேவன் நம்மளை அனுமதிப்பாரானா அப்பையும் நாம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா வசனம் எங்க இருக்கு? இதயத்துல கேட்டு 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 இதயத்துல நிரம்பி இருக்கிறதால எனக்கு பஞ்ச காலமும் பிரச்சனை இல்லை. வசனம் எனக்குள்ள நிறைஞ்சிருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம். ஜீசஸ் 6ஆம் வசனத்தை படிங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாய் இருக்கிறது. அதன் தளர் அக்கினி தளரும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. போதும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மணவாட்டியுடைய ஒரு மென்மையான ஜெபம் இந்த வசனம். இதுல நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. நான் ஒரே ஒரு வார்த்தையை தலைப்பாக வைத்து உங்களோடு பேச போகிறேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். சொல்லுங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். புயம் என்று ஒன்று வருகிறது. நான் புயத்தை பத்தி இப்ப பேசுகிறேன், இருதயத்தை பத்தி பேசுகிறேன். மணவாட்டுடைய ஜெபம் என்ன?
ஆண்டவரே உங்க இதயத்தில் நான் வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாருக்காவது இந்த மாதிரி ஒரு நினைப்பு தானாவே வந்திருக்கா? இப்படி ஒரு ஜெபம் வாய் திறந்து வந்திருக்கா? பிரைஸ் தி லார்ட். தேவனோடு நெருங்குகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் வரும். தூரமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஜெபங்கள் வராது. இந்த உலகத்துக்காக மாத்திரம் இயேசு வேணும்னு வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஜெபம் வராது. தேவனோடு கூட நெருங்கி தேவனை நேசிச்சு தேவ ராஜ்யத்தை நோக்கி வாழ்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஜெபங்கள் மனதிலே உண்டாகும். அருமையான ஒரு ஜெபம் இல்ல? மனவாட்டி சொல்றா, உங்க இதயத்துல நான் வாழணும், என்ன முத்திரையை போல உங்க இதயத்துல ஸ்ட்ராங்கா பதித்து வச்சுக்கங்க. இது என்னுடைய ஜெபம் மனவாளனே, ஆத்துமனேசரே ஜெபம்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. எங்க வாழணுமா? வாடகை வீட்டில் இருக்கிறவன் கிறிஸ்தவனுக்கு சொந்த வீட்டில் வாழணும்னு ஆசை. என்ன ஆசை? சைக்கிள்ல போறவனுக்கு டூ வீலர்ல போகணும்னு ஆசை. அதோட நிக்குது ஆசை இல்ல. நவீன பைக்ல போகணும்னு சொல்லிட்டு, நல்ல காஸ்ட்லி பைக்ல போகணும்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை. அதோட நிக்குதா? நல்ல 4 வீலர்ல போகணும்னு ஆசை. அதோட நிக்குதா? நிக்கல. சரி, இப்ப வீடு வந்துட்ட பிறகு அதோட ஆசை நிக்குதா? இல்ல. வீடை நல்லா டெக்கரேட் பண்ணி வாழணும். சொந்தக்கார வீட்டுக்கு போனா அப்படியே பல 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 பலன்னு மினுக்குது. ஏன் வீடும் மினுக்கும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசி இல்லைன்னா என்னமோ இவனுக்கு இவனே மட்டமா நினைச்சுக்கிறான். அதுக்கு ஒரு ஜெபம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரல, இப்படி எல்லாம் பட்டியல் போடுறதால. ஆனா இந்த அம்மாவுக்கு இந்த ஆசைலாம் வரல. பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்க வாழணும், இங்க வாழணும், இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லல. உங்க இதயத்திலே இடம் வேண்டும். சொல்ல மாட்டீங்களா? எங்க இடம் வேண்டும்? நிறைய பேரு நிறைய இடத்துல இடம் பிடிச்சிட்டு கடைசியில அங்க போகும்போது அவர் சொல்லுவாரு, எல்லா இடத்திலும் இடம் பிடிக்க உனக்கு கவனம் இருந்தது. கல்யாணத்துக்கு போனா பந்தில முன்னால உட்காரவும் தெரிஞ்சது. சில ஊழியர்களுக்கு கூட முன்னால உட்காரணும்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை. கொஞ்சம் விசுவாசிக்கு கூட சில சபையில பார்த்துருக்க, வளர்ந்து வந்துட்டா என்ன பாஸ்டர் முன்னால விட மாட்டாலும் முறுமுறுத்துக்கிட்டே உள்ள இருப்பான். அப்படி ஏதாவது மனுஷன் தான் இனியோடு மாறட்டும். ஒரு ஆமென் சொல்லு. நான் மனம் திறந்து உங்களை பார்த்து ஒன்று சொல்லட்டுங்களா? ஆண்டவரே, என்னை முன்னால கொண்டு போகாதீங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாரு. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் 29 வருஷம் ஆண்டுடைய கிருபையில விசுவாச பாதையில ஆண்டவர் தமிழகத்துல இந்தியாவுடைய சில இடங்கள்ல என்னை கொண்டு போயிருக்கிறார். இப்பெல்லாம் எனக்கு ஜெபம் அழைப்புக்காக ஜெபம் இல்லை, பிரசங்கிக்கணுன்ற ஜெபம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு ஜெபமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? வேணான்னு சொல்றவனுக்கு முன்னால நிறுத்துறாரு, வேணும் சொல்றவனுக்கு பின்னால உட்கார வைக்கிறார். இதுதான் தேவ, சொல்லுங்க சத்தம், தேவ சித்தம். எங்க பாஸ்ட் கிட்ட 3, எனக்கு தெரிஞ்சு 4 ஊழியர்கள் வந்தாங்க. நான் அதுல முதல் ஊழியராக போனேன். அந்த 6 வருஷம் பாருங்க, அந்த வீரரை பத்தி சொல்றவங்க கேட்ட சேலத்துல தான் இருக்காரு. நல்ல தேவ மனுஷன். ஒருவேளை என்னுடைய பார்வைக்கு அவரு
அவருடைய காலங்கள் எனக்கு கடினமாக தோன்றியாலும் அவர் உண்மையாகவே ஒரு நல்ல சிறப்பான தேவ மனிதன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவங்ககிட்ட இருந்தாலும் நான் சிலதை கற்றுக்கிட்டேன். அப்போ அவங்க எனக்கு ஆசீர்வாதம் தானே. ஒருவேளை கர்த்தர் என்ன உருவாக்குறதுக்காகவே அவங்கள கடினமா மாற்றி விட்டாரோ அப்படின்னு நான் நினைத்து கர்த்தரை துதிக்கிறது உண்டு. நான் விசுவாச பாதையில வளர்ந்து வந்தேன் தேவனுடைய கிருபையினால. அதனால இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். என் அம்மா அதிகமா என்ன கேர் எடுத்தது கிடையாது. எங்க அம்மா நர்ஸ். எங்க அம்மா இது வரைக்கும் எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்றது கிடையாது. ஒரு 30,000 ரூபாய் பென்ஷன் வாங்குவான், ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்குற பழக்கம் கிடையாது. இதையும் அம்மான்னு சொல்ற தலைவிதி எனக்கு வச்சுட்டார். தோத்தரம் சொல்லிட்டார். பணத்துக்காக அல்ல, அன்பு வேணும்ல. சில ஆளுங்க அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நாம அதற்காக நம்ம பிரமாணத்தை கடைபிடிக்காம விட்டுற முடியுமா? நமக்கு நாம நல்லா இருக்குன்னு என்ன செய்யணும்? தாயும் தகப்பனையும். இப்ப அம்மாவுக்காக செய்யல, அதுல கூட நான் சுயநலவாதி தான். நான் நல்லா இருக்குன்னு அதனால செய்யறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஆரோக்கியமா வாழணும், நான் நீண்ட நாள் வாழணும், இயேசுவுக்காக ஊழியம் செய்யணும். அதனால அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்யறேன்? கடைபிடிக்கிறேன். நீ தாயா இருக்கிறியோ வேணாம் சொல்ல விரும்பல, நான் உன்னை கடைப்படுத்திட்டு போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு எதிர்க்க நிக்கிறவங்க செய்யற தவறை நீங்க என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவன் வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ, புருஷனாகி உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, மனைவியாகி உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, பிள்ளைகளாகிய உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, விசுவாசிகளாகிய உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஊழியர்களாகிய எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, அதை செய்தால் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. சரி, மனவாட்டியுடைய ஜெபம் என்ன? இதயத்திலே வாழணும். சொல்லுங்க, எங்க வாழணும்? நல்ல ஜெபம், அருமையான ஒரு ஜெபம். இப்ப அடுத்த வசனத்துல நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை, இருதயத்தை 8ஆம் அதிகாரத்துல உங்க இதயத்திலே நான் வர வேண்டும், இடம் பிடிக்க வேண்டும், வாழ வேண்டும், ஒரு முத்திரையை போல உங்க இதயத்துல நான் பதித்திருக்க வேண்டும் என்று மணவாட்டி ஜெபிக்கிறாங்க. ஆனா 4ஆம் அதிகாரத்துல மணவாளன் முன்னமே சொல்றாரு, என் இதயத்துல வந்து விட்டாய். அப்ப இடையில 5ஆம் அதிகாரத்திலேயும் 6ஆம் அதிகாரத்திலேயும் 7ஆம் அதிகாரத்திலேயும் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இங்க எங்க இருந்தவங்க? இதயத்துல இருந்தவங்க அப்படின்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். யாராவது கவர்ந்து நினைச்சு வாழ்க்கை நடத்தாதீங்க. இயேசுவை கவர முயற்சி பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. எதை செய்தாலும் இயேசுவுக்காக. ஆராதனைக்கு வரும்போது இன்னைக்கு நான் பாடுற பாடல்ல இயேசு சந்தோஷப்படுவார். யாருக்காக பாடல? இயேசுவுக்காக பாடுறேன். நான் இன்றைக்கு நல்லா ஆராதிக்க போகிறேன் இயேசுவுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆராதனை மத்தியில ஒருவேளை உங்க கண்கள் இப்படி திறக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது. நம்முடைய ஆராதனையோடு, ஆராதனை தேவன் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆராதனையோடு சேர்ந்து மகிழுகிறவர். அப்படி ஒரு காட்சி உங்கள் கண்களுக்கு கிடைத்தால் நலமாயிருக்கும்.
பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் ஊழியத்தில் இருக்கிற நாங்கள் 4 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தோம். மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம் என்ற ஒரு பாடலை பாடி ஆவியில நிறைந்து அப்படியே நாங்கள் 4 பேர் அப்படியே ஒரு 40-400 பேரை போல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஆராதித்து கொண்டிருந்தோம். அந்த எங்கள் நடுவில் இருந்த மதர் தாயார் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க தேவனை புகழ ஆரம்பித்தாங்க. ஓ ஜீசஸ் நன்றி அப்பா, எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீரே அப்படியெல்லாம் புகழ ஆரம்பித்தாங்க. அவங்கள ஆராதனை முடிந்த பிறகு நான் கேட்டேன், என்னம்மா கண்டேன்? நம்மை போல அவரும் முழங்கால் படியிட்டு, நம்மை போல அவர் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாடலை ரசித்து தலையை உடலை ஆற்றி கரங்கள் தட்டி ஓ பிரைஸ் எல்லாம். அந்த காட்சி உங்களுக்கு கிடைத்தால் நலமாய் இருக்கும். ஆராதிக்காம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைத்தா நலமாய் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுவோம். நான் எதை செய்தாலும் கர்த்தருக்காக. இப்போ 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல அவங்க இதயத்துல இடம் பிடிச்சிட்டாங்க. யார் இதயத்துல இடம் பிடிச்சது? மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய தேவனுடைய இதயத்துல இடம் பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்க? அவரே தெளிவா சொல்றார், படிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் நிறுத்தலாம். 2 காரியத்தை சொல்றார் இல்ல. முதல் காரியம் என்ன? கண்களால் கவர்ந்து கொண்டாய். எப்படி? இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை படிங்க. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. எப்படி? அவைகள் என்னை மனவாட்டியுடைய கண்களை பத்தி ஆண்டவர் சொல்றார். நம்முடைய கண்கள் ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்கள் ரொம்ப முக்கியமானது இல்லையா? உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும், ஆமா, ஒயிட் ட்ரெஸ் போடுறதால இல்ல, கண்ணு ஒயிட்டா மாறணும். அதனால உடனே ஒயிட் ட்ரெஸ் மறந்துட போறீங்க. இங்க இருக்கிற ஒயிட் அப்படி இந்த கண்ணுக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆராய்ச்சி சொல்லுது 80% மெசேஜ் வெளியே இருந்து இந்த கண் வழியா தான் உள்ள போகுது. மற்ற 20% வாய் வழியாக செவி வழியாக போகுது. அப்ப ஆண்டவர் சொல்றது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பார்த்தீங்களா? 80% செய்தி கண் வழியாகத்தான் உள்ள போகுது. அப்ப கண்ணு தெளிவா இருந்தா, கண்ணு சரியா இருந்தா என் சரீரமோ என் உள்ளான பகுதியே வெளிச்சமா இருக்கும். சிலருக்கு கண்ணு எதிர்க்க இருக்கிறவனுடைய ட்ரெஸ்ஸை பார்க்குது, அவன் வருகிற வண்டியை பார்க்குது, வீட்டுக்குள்ள போனா அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குது. சபைக்கு வருகிறவன் இப்படி செய்யறதால தான் எனக்கு பிடிக்கல. உலகத்தான் செய்தா பிரச்சனை கிடையாது. பஸ்ல உட்கார்ந்தா வேடிக்கையை பார்த்து 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 சைடு சீட்டு தான் வேணுமா இவருக்கு? அதே காட்சி பார்க்கறீங்களா இல்லையா? ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஒரு தேவ மனிதனுடைய, ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கண்ணீர் வரணும். கண் முன்னால இவ்வளோ ஆத்துமாக்கள் நம்மை அறியாமல் இருக்கிறாங்களப்பா அப்படின்னு அவன் அறியாமலே கண்கள் கண்ணீர் வரணும். வருதா? எங்க வருது? பஸ்ல உட்கார்ந்தா அதே வேடிக்கை, அதே கடை, அதே பேச்சு. ஏன்னா கண்ணு சரியாகல. ஆண்டவர் பவுலை பிடிக்கும் பொழுது சந்திப்பிலேயே கண்ணை மாத்திட்டாரு பாருங்க.
சூப்பர் சந்திப்பு, அருமையான தொடுதல். உன் கண்ணு வேணாம், உன் பழைய கண்ணே உனக்கு வேணான்னு சொல்லி ஆண்டவர் அந்த கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு புதிய கண்ணை கொடுத்தாருப்பா. அதனால உற்சாகத்துல எங்கன்னா போய் கண்ணு குத்திக்க போறீங்க சோத்துற. ஆனா ஜெபம் தெளிவா பண்ணணும். எனக்கு பழைய பார்வை வேண்டாம், பழைய பார்வை வேண்டாம், எனக்கு புதிய பார்வையை கொடுங்க, பரிசுத்தமுள்ள கண்களை கொடுங்க, தேவனை பார்க்கிற கண்களை கொடுங்க. ஒரு தேவ மனிதன் இருந்தார், அதிகமாக ஜெபத்தில் தனித்திருப்பார். தேவனை அதிகமாக ஜெபத்தில் பார்த்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். அவருடைய ஜெபத்தை பார்த்து ஒரு உடன் ஊழியன் எப்பொழுதுமே ஜெபத்தில் தனித்திருக்கிறார், இவரோடு நாம உடன் ஊழியனாய் இருந்தார். பாருங்க, உடன் ஊழியர்களுக்கு கூட பல சிந்தனைகள் இருக்கு. சில ஆளுங்களுக்கு பெரிய இடத்துல போனா நம்ம பெரிய ஆளாயிலாம் நடக்கும். அதெல்லாம் தவறான நினைவு. கர்த்தருக்காக ஊழியம் செய்யும். இவரு அந்த உடன் ஊழியர் போய், ஐயா உங்களுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்க போறேன், நீங்க எப்பொழுதுமே ஜெபத்துல தரிச்சிருக்கிறீங்க, உங்க கூட நான் ஊழியனா இருக்க போறேன். அவர் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டார். இவர் ஊழியத்துக்கு போவார், நம்ம கூட போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கற்பனையோடு எண்ணத்தோடு இவர் வந்தார் உடன் ஊழியர். இவர் வெளியே ஊழியத்துக்கு போறதில்லை, எப்ப பார்த்தாலும் ஜெபத்திலே இருக்கிறார். எல்லாரும் இப்படி கர்த்தர் நடத்த மாட்டாரு, ஒரு சிலரை இப்படி நடத்துவார். உடனே நீங்க இப்படி இதுதான் வழிமுறைன்னு எடுத்துக்க கூடாது. அதே சமயத்தில் சில நேரங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில ஊழியங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே குறைச்சிட்டு அதிகமா தேவ சமூகத்தில் காத்திருக்க வைப்பார். அதுவே நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம் இன்னும் பலனாய் மாறுவது. அப்போ இந்த உடன் ஊழியன் வந்து, ஐயா நல்ல மணிக்கணக்கா ஜெபிக்கிறீங்க, இந்த பவரோடு கூட வாங்கயா, போய் ஊழியம் செய்யலாம், நான் ஊழியம் செய்ய துடிப்பா இருக்கிறேன், வாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தூண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் என்ன பண்ணாரு அந்த ஊழியர், நாளைக்கு நம்ம ஊழியம் செய்ய போறப்பா, நீ ஆயத்தமாறுட்டார். ஒரே சந்தோஷம் இருக்கு. யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவர் கண்ணாடிக்கு முன்னால் நின்று எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பாட்டு பாடலாம், பெட்மெண்ட்ஸ் பாட்டு பாடலாமா, அல்லது அந்த குரந்தாடி வச்சிருப்பான ஜாஞ்சபராஜ் அவன் பாட்டு பாடலாமா? கர்த்தருக்கு தோத்திரம். நான் சபைகள் தோறும் அவனை பத்தி ஒரு தெளிவு உண்டாக்கிட்டு வரேன். ஒருவரும் அவன் பாட்டை பாடக்கூடாது. அவர் எனக்கு எதிரி கிடையாது. ஆனா ஏன் பாடக்கூடாது சொல்ல தெரியுங்களா? நாமெல்லாம் பாடுறதால தான் அவங்க மேல போய்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன் பாடக்கூடாது சொல்ல தெரியுங்களா? வசனத்தை புரட்டுகிறோம். மற்ற சேட்டை பண்ணா கூட விட்டுடலாம், ஆண்டவருடைய வசனத்தை புரட்டக்கூடாது. பைபிள் சொல்லுது, இந்த உபதேசத்தை ஒருத்த கொண்டு வரலனா அவனை உங்க வீட்டுல சேர்த்துக்காதீங்க, அவனுக்கு வாழ்த்தும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவன் துர்க்கிரியைக்கு உங்களுக்கு பங்கு உண்டு. சாவே இல்லைன்றோம், என்ன துணிகிறோம்? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் இருக்கா இல்லையா? எபிரேயத்தில் இருக்கா? மரித்த பிறகு உயிரோடு கூட எழும்புவோம், மரியாதிருக்கிறவர்கள் இயேசு வரும் பொழுது மறுரூபம் அடைவோம். இதுதான் பைபிள் சத்தியம் சொல்லுது. சாவே இல்லை அப்படின்னு சொன்ன இந்த கூட்டத்தை சார்ந்த ஆபிரகாம் சார்லஸ் செத்து போயிட்டாங்க. இவங்கெல்லாம் அங்க போய் ஆபிரகாம் சார்லஸ் இறந்தவனையே இவங்கெல்லாம் ஒரு குரூப், இவரு மதுரை ஜெஸ்டின்னு, அப்புறம் ஜேசுடைய சிரிக்க வைப்பான், கக்கன்னு சிரிக்க வச்சிருப்பான். இவெல்லாம் ஒரு குரூப். இந்த குரூப்புக்கு பேர் உபதேசம் தெரியுங்களா? ஐப்பர் கிரேஸ், மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. கிருபையை வைத்துக் கொண்டு நீ எந்த தவறும் செய்யலாம், எப்படியும் வாழலாம், தேவன் உன்னை மன்னிப்பார், தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார். Praise the Lord. Praise the Lord. ஆகையினால நீங்க இந்த வசனத்துக்காக அவர்கள் பாடல்களை ஒதுக்கி வைத்துத்தான் ஆக வேண்டும்.
அதுக்கு மேல நீங்க எனக்கு அந்த ராகம் இருக்குதுன்னா நான் அதை ஆதரிக்க முடியாது. எபினேசரே அப்படி கூப்பிட்டாதான் எபினேசர் வருவாருன்னு அவர் ஸ்ட்ரைக் பண்ணல இல்ல. அவன் பாட்டெல்லாம் பாடி அந்த ராகத்துல கூப்பிட்டாதான் எபினேசர் வருவாரா? சொல்லுங்க. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி வருவாரா? சொல்லுங்க. அப்ப பாடல்கள் நிறைய வச்சிருக்கிறார். டெடிகேட்டா வாழ்ற மக்கள் பாடிய, அர்ப்பணிப்போடு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பாடிய பாடல்கள் நமக்கு இருக்கும் பொழுது இந்த இவர்களுடைய பாடல் நமக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். ஒரு வரி பாடணும்ல, இன்ப இயேசு ராஜாவை என்ன பிரசம். எத்தனை பேர் உணர்ந்தீங்க தெரியல, அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. அந்த பாட்டு கிட்ட வர முடியுமா? பாடல்ல வர முடியுமா? முடியாது. ஓல்ட் இஸ் கோல்ட். ஆமென் சொல்லுங்க. என்ன அற்புதமான பாடல். இதில் உங்களுக்கு தெளிவு வேண்டும் என்று, அதுவும் வாலிபர்கள் தெளிவா இருங்க. நிறைய சபையில போனா வாலிபர்கள் அப்படியே சாஞ்சபராஜி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்கிறாங்க. அதை போல கட்டிங்கு, அதை போல குரங்கு தாண்டி, அதை போல டைட்டா பேண்ட், பாட்டு பாட சொன்னாலே அவன் பாட்டு தான் எடுத்துக்கிட்டு அவன் பாடுறான். மொத்தமா சேர்ந்து போயிடுவீங்க. எப்படி போயிடுவீங்க? அவனோட மொத்தமா சேர்ந்து போயிடுவீங்க. நோவா காலத்துல 8 பேருக்கு ஆகப்பட்டாங்க. இந்த 8 பேருக்கு நோவா செய்த பிரசங்கம் என்ன தெரியுமா? உலகத்துக்கும் செய்தார் எல்லாருக்கும். மழை வரப்போது, உலகம் அழிய போது, வேலையில வந்தது. என்ன பிரசங்கம்? இதை தவிர வேற எந்த பிரசங்கம் பண்ணியிருப்பாரா? அந்த பிரசங்கத்தில் சுருக்கம். இன்னொரு கூட்டம் அங்க பிரசங்கம் பண்ணுது, மழை வராது, தேவன் நம்மை அழிக்க மாட்டாரு, நீங்க பயப்படாதீங்க. அந்த நோவா உங்களை எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துற பிரசங்கியாரு, நாங்க உங்களை ஆற்றுகிற பிரசங்கியாரு, உங்களை தேற்றுகிற பிரசங்கியாரு. எங்க ஊழிய பேரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இயேசு தேற்றுகிறார், இயேசு ஆற்றுகிறார். ஒருத்தர் விளையாட்டா சொல்ல, இயேசு தடவுதார் வைங்களையா அப்படின்னு சொல்றாரு. பேரை பத்தியா? பிரைஸ் எல்லாம். இப்ப நடந்தது முடிவு என்ன? ஒரு ஆள் பண்ண பிரசங்கம் அங்க ரிசல்ட் கொடுத்ததா? ஒரு கூட்டம் பண்ண பிரசங்கம் ரிசல்ட் கொடுத்ததா? அந்த மாதிரி நிலைமையில வந்துடக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற பரிசுத்தவான்கள் மூலியமாக நாம வருகையிலே போக வேண்டும். அவரை இப்ப நான் நியாயம் தீர்க்கல, ஒருவேளை நாளைக்கு அவர் மனம் திரும்பலாம், வாய்ப்பு இருக்குல்ல? சொல்லுங்க. உண்மையாகவே உங்களுக்கு அவர் மேல ஒரு பாசம் இருந்ததுன்னா, ஆண்டவரே மனம் திரும்ப செய்ய ஜெபம் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் சரியா அவருக்காக யாரும் ஜெபம் பண்ணல, அதனால மனம் திரும்பாமே ஓடிட்டு இருக்கிறார். கார்த்திக் சி கமாலி அண்ணன் அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜான்ஜபராஜெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் போடுவார் பாருங்க ஆட்டம். ரஜினிகாந்த் கேட்டான் உண்மை, நான் நேரடியா பார்த்து பேசுறேன், யூடியூப்ல பார்த்து பேசல, யாரோ சொல்லி செவி வழியா பேச, நான் நேரடியா மீட்டிங்ல கீழே மேல உட்காந்து ஷூவோடு கூட அப்படின்னாரு. அன்னைக்கு ஒரு ஜெபம் போட்டேன், ஒருவேளை அவருக்கு தெரியாது, என் மனதார ஒரு ஜெபத்தை போட்டேன். நல்ல வார்த்தையை பேசுவாரு, மணிக்கணக்கா பேசுவாரு. இரவு ஜெபத்துல விட்டா ஒரு பயம் தூங்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பகல்லையே தூங்குறீங்க ஒரு சில பேர், அவர்கிட்ட ஒருத்தரும் தூங்க முடியாது. அருமையா பேசுறான், அப்படியே ஆச்சரியப்பட்டு என்ன வார்த்தையை பேசுறாரு, நல்லா பாடுறாரு, எல்லாம் பண்ற. ஆண்டவரே இந்த அட்டகாசத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திருக்க ஆண்டவர். உண்மையா ஜெபித்த, மனதார ஜெபித்த, அடுத்த முறை அவரை சந்திக்கும் பொழுது எல்லாம் மாறிவிட்டு என் கிட்ட வந்து கையை கொடுத்தார்.
பாஸ்டர் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிச்சுக்கணும் மனம் அந்த இதயத்தின் மேல கை வச்சு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மாற்றம் வந்துடுச்சு. ஆமென் சொல்லுங்க. இப்ப அவருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். மாறிவிட்டார். அதே போல இவனும் மாறினால் நான் உங்களோடு சேர்ந்து பாடுகிறேன். எபினேசரே. அது வரைக்கும் அதை நாங்க என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். பெண்டிங்ல தூக்கி போடுறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் எங்களுக்கு நல்ல பாடல்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாடலுக்கு பஞ்சம் ஏதாவது இருக்கா? பாட்டே கிடைக்கல, அந்த பாட்டு பார்த்தாலே நான் செத்து போயிடுவேன், இதையெல்லாம் விடுச்சிடும் அப்படின்னு நிலைமை இருக்கா? இல்ல. தெளிவாயிட்டீங்களா? தெளிவாயிட்டீங்களா? ஆமா, நான் பெரிய கன்வென்ஷன்ல போனாலும் இதை பத்தி தெளிவா பேசிட்டு வரேன். ஒருவேளை இது அப்படியே யூடியூப் வழியா அப்படி காதுக்கு போய் வந்து பேசினா கூட நான் பேசுறதுக்கு தைரியமா இருக்கேன். வேதத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது. உபதேசத்தை விட்டு கொடுக்க முடியாது. சத்தியத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது? விற்க கூடாது. விற்க கூடாது. சத்தியத்துக்காக மரிக்கவும் துணியலாம். சரி, உடன் ஊழியருக்கு வருவோம், சப்ஜெக்டுக்கு வருவோம். பாப்பா என்னென்ன பாட்டெல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுநாள் ஆயத்தமா வந்துட்டு ஐயா போலாம், ஊழியத்துக்கு போலாங்க அப்படின்னோடனே அந்த மெயின் ஊழியர் சொன்னாரு, நான் சொல்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது. சரிங்க. இவர் முன்னால போகிறாரு, இவர் பின்னால போகிறாரு. அப்படியே ஜபத்தோடு கூட அந்த கிராமத்தில் அப்படியே நடந்து போகிறார். ஒவ்வொரு தெருவா நடந்து போகிறார். இவர் உடனே ஐயா இங்க நிறைய மக்களுக்காக இங்க ஒரு ஓப்பன் மீட்டிங் மாதிரி போடலாமா? என்ன சொன்ன உனக்கு? வாய சரி சோதரன் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கிராமத்தை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நேரா நாம் செய்த ஊழியத்துக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமான்னு. உடன் ஊழியனுக்கு கோபம் வருமா வராதா? சத்தமா சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணல, பாட்டு பாடல, இயேசுவை பத்தி ஒருவருக்குமே சொல்லல. இவர் தெளிவா தான் இருக்கிறாரா இல்ல ஜெபம் பண்ணி ரொம்ப ஜெபத்துல மூழ்கி வேற மாதிரி ஆயிட்டாரா அப்படின்னு? என்னையா எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரியாது, நீ போய் ஓய்விடு. நாளைக்கு ஜனங்க ஜெபித்து கொள்ள கூட்டம் கூட்டமா இங்க வருவாங்க, நீ ரெடியாருட்ட. இப்ப இன்னும் குழப்பமாயிடுச்சு. என்னடா இவர் ஊழியமும் செய்யல, அதுக்கு வேற ஸ்தோத்திரம் செய்தேன் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம் பண்ணி இப்ப மக்களும் வருவாங்கன்னு சொல்றாரு. நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இதை நினைச்சே இவளுக்கு தான் என்ன வரல, தூக்கம் வரல, ஒரே குழப்பம். அவர் தெளிவா படுத்துட்டாரு, இவனுக்கு தான் குழப்பம். தெளிவில்லாதவனுக்கு எப்போதுமே குழப்பம் தான், தெளிவானவனுக்கு என்றைக்குமே தெளிவு தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அப்படி காலையில கொஞ்சம் அப்படி கொஞ்ச நேரம் தூக்கம், அரைமுறையான தூக்கம், அப்படி தூக்க கலக்கத்தோடு பார்த்தா ஒரு கூட்டம் அப்படியே வருது. என்ன வருது? உடனே தூக்கெல்லாம் தெரிஞ்சு போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து அப்படி தெம்பா நிற்கிறாரு. என்னன்னா, நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம், இயேசுவை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு இந்த உடன் ஊழியருக்கு இன்னும் தெளிவே வரல. அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாரா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நாங்க தான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலையே, என்ன நடந்தது அதை சொல்ற வரைக்கும் என் தலைவலி மாறாது. அப்பதான் மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு முன்னால ஒரு ஐயா வந்தாரே, அவருடைய கண்களின் பார்வை எங்களை தொட்டது. அவர் பார்க்கும் பொழுதே எங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கியது, எங்களுக்குள்ள பாவ உணர்வு வருகிறது. என்னையா மனசு? ஒரு நாள் அப்படி வாழ்ந்துட்டு செத்து போனா நல்லா இருக்குன்னு என் மனசு சொல்லுங்க. உங்க மனசு 29 வருஷம் இப்படி ஊழிய செய்யறதை காட்டினோம். அந்த தேவ மனிதனை போல ஒரு நாள் ஊழியம், கிரேட் மினிஸ்ட்ரி. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதை பேசிட்டு இப்ப போனோன்னு உள்ள போய் அறையில் அழுவேன்.
ஆண்டவரே மறுபடியும் பேச வச்சிட்டீங்கப்பா, எனக்கு அந்த ஒரு ஊழியத்தை தர மாட்டீங்க அப்படின்னு அழுவ நான் போய் ஜெபிப்பேன். உண்மையாக ஆமென். கண்கள் எவ்வளவு முக்கியமானது பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உங்க இஷ்டம் போல இந்த கண்ணை விட்டுட்டு திடீர்னு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே என் கண்கள் இருந்து பவர் ஒன்றும் வராது, ஒண்ணுமே வராது. ஒருத்தர் கை வைக்கிறதால நீங்க போய் கை வச்சீங்கன்னா ஒண்ணு நடக்காது. ஏன்னா அவங்க கை ஒழுங்கா இருக்கு, உங்க கை ஒழுங்கா ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவங்க வாயை திறந்தா ஏன் வார்த்தையா வருது, ஏன் எனக்கு வரலன்னா வாயை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. விஷயம் இல்லாம எதுவும் நடக்காது. ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி தான் ஊழியத்துல இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அவருடைய வாயை சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சிலருக்கெல்லாம் கொஞ்ச நாள் கர்த்தரோட வாழ்ந்தா பரவாயில்ல, நான் கரெக்டா இல்ல. நீ சுத்திகரிக்கப்படணும், கண்கள் சுத்திகரிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் தான். ஆமா, முதல் சாத்தானுடைய சோதனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுங்களா? இந்த கண்களை சார்ந்து. அப்படிதானே? அந்த பழத்தை காட்டணும். அப்படிதானே? அது ஆங்கிலத்தில் நியூரோ மார்க்கெட்டிங் மெத்தட் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மள நவீன பொருளெல்லாம் வாங்க வைக்கிறது எந்த வகையில நம்மள அவன் கவர் பண்றான் பாத்தீங்களா? கண்கள் அட்ராக்ஷன். அவங்க பிள்ளைங்க போனை பார்த்த உடனே டாடி எனக்கு வேணும், ஏன்னா கண்ணுக்குள்ள வந்துருச்சு. ஒருத்த அபிஷேகத்தையே இழந்து போனான். யாரு? ரொம்ப யோசிக்காதீங்க, சிம்சோன். கண்ணு எங்க போச்சு? கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்ணு, தன் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த ஒரு பொறுப்புள்ள கண்ணெல்லாம் போயிட்டு இப்போ யாரு பக்கம் போயிடுச்சு சொல்லுங்க? பெலிஸ்தருடைய தெளிலால் அடுத்ததுங்க. முதல்ல ஒரு பெண் வந்தால், அவளுக்கு கண்ணுக்கு பிரியமா இருந்தா. எப்படி? அப்படிதான் நிறைய கிறிஸ்தவ கல்யாணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், ஐயா நான் தப்பா பார்த்துட்டேயா. எப்படி எப்படி இவளை தப்பா பார்த்துட்டேன். வாலிப பிள்ளைகளே, உங்க எதிர்கால வாழ்க்கைக்காக மிகவும் கவனமா ஜெபிங்க. கவனமா ஜெபிங்க. கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற துணை எனக்கு வேண்டும். நான் என்னுடைய திருமண வாழ்க்கைக்காக அதிகமா ஜெபித்தேன், ரொம்ப ஊக்கமா ஜெபித்திருக்கிறேன். நாளைக்கு திருமணம், இன்னைக்கு கூட என் ஜெபம் என்ன தெரியுங்களா? நீங்களாம் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் செய்த ஜெபம், ஆண்டவரே இப்போ கூட உங்களுக்கு சித்தல்னா இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. எங்கள் அம்மா ஒரு அறை கொடுத்தாங்க, பழிச்சு பக்கத்தில் இருந்துட்டாங்க. ஏண்டா நாளைக்கு திருமணத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், பயணத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாமல் வேறு மாதிரி ஜெபம் பண்ணுறீ. அம்மா உனக்கு அந்த ரகசியம் புரியாது. நான் ஊழியனாக எத்தனோ மக்களை, ஒரு ஆள் ஹோட்டலில் கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து தேம்பி தேம்பி ஆடுறோம். என்னையா விஷயம் கேட்டா, ஐயோ நான் தப்பா பார்த்து ஒருத்தையை கட்டிட்டேன். எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிட்டு வேற இந்த வசனம் வேற மேல போடுவாங்க பாருங்க. இந்த காரியம் எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிட்டு அந்த வசனம் என்ன? இந்த காரியம். அதனால நம்முடைய கண்கள் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அழகை பார்க்காத, பின்னணியை பார்க்காத. அது கர்த்தரா கொடுத்தா அது உனக்கு ஆசீர்வாதம். அழகா கொடுத்தா அது உனக்கு ஆசீர்வாதம். உன் மேல இறக்க வச்சிருக்க, நீ அழகா எடுத்துக்கொண்டு கொடுத்தாரு. அறிவா கொடுத்தா அறிவை சேர்த்து கொடுத்தாரு. அறிவா இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தாரு. உனக்கு ஏதோ அறிவு குறையா இருக்கும், அதனால உன் மனைவிக்கு அறிவோட சொல்லுங்க. நீ கொஞ்சம் அழகு இல்லாம சரி ஒரு ஆளாவது வீட்டுல அழகா இருந்துட்டு போகணுமே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி விட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, படிப்பு சரியா இல்ல, அதனால திடீர்னு ஒரு படித்தவளை கொடுக்கிறாருன்னா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா நீ அதை தேடி போகாத. அவதான் வேணும், இவதான் வேணும், இப்படிப்பட்டவதான் வேணும், அப்படி இதே டிகிரி படிச்சு இருக்கணுமா, பேக்ரவுண்ட் அப்படியே வெயிட்டா இருக்கணுமா, கல்ல தூக்கி போட.
அல்லேலூயா. எதுக்குயா குடும்பத்தை எதுக்கு ஏற்படுத்த? அந்த நோக்கத்தெல்லாம் சாகடிச்சுட்டு நீ வேற யோசிச்சுட்டு இருக்கிற. ஏவாளை கொடுக்கும்போது ஆதாம் ஏதாவது கேட்டாரா ஆண்டவர்கிட்ட? சொல்லுங்க. இல்லைன்னா ஏவாள் ஏதாவது கேட்டாரா? இன்னும் ஆண்டவரை நீங்கள் ரொம்ப முதல் மனுஷன் சொல்றீங்க, இவனுக்கு நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க ஏதாவது பின்னணி கேட்டாரா? இல்லை இவன் தான் வந்து ஆதாம் தான் வந்து என்ன ஆண்டவரை திடீர்னு ஒரு சகோதரி கொண்டு வந்து இதான் உன் மனைவின்னு சொல்றீங்க எப்படி ஏதாவது கேட்டு? இல்லை. கர்த்தர் எதற்காக இணைச்சாரோ அதை நிறைவேற்று. ஆசீர்வாதம் தானாவே சொல்லுங்களேன். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால, முதல் மனுஷியை படைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் இந்த வானம், பூமி, சந்திரன், சூரிய, நட்சத்திரம், அவனுக்கு வேண்டிய எல்லா இந்த பூமி, நிலங்கள், தண்ணீர், அவனுடைய எல்லா காற்றுக்காக இந்த ஆக்சிஜன் நிறைந்த மரங்கள் எல்லாம் படைச்சிட்டப்பட்டதால அவனை படைச்சாரு. நான் சொல்ல புரியுதுங்களா? அவனுக்கு வேண்டியதை முன்னமே ரெடி பண்ணிட்டார்ல. அப்ப ஏன் ரெடி பண்ணவர் உனக்கு தரமாட்டாரா? அப்படி எல்லாம் ஜாப் பண்ணி கட்டதால தான் இந்த 19 வருஷமா வாழ்க்கை ஓடி வந்தது. எனக்கு சொல்றேன், 19 வருஷம் ஆச்சு எங்களுக்கு திருமணம் ஆகி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்கள், மனவாட்டியுடைய கண்கள் ஆண்டவரை கவர்ந்து கொண்டது. ஆண்டவரையே பார்க்கிறது, ஆண்டவரையே பார்த்து வாழுகிறது. ஆண்டவர் எல்லா சீசன்ல அழைக்கும் போது இப்படி சொல்லி அழைத்தாரு, என்னை பின்பற்றி வா. பேதுரு அழைக்கும் போது அதான் சொன்னாரு, யாக்கோபு அழைக்கும் போது அதான் சொன்னாரு, யோவான் அழைக்கும் போதும் சீனியரை பார்த்து வான்னு சொல்லல. ஜூனியரா வரும்போது என்ன சொல்லல? சொல்லுங்க. சீனியர் கிட்ட இருந்து சிலதை கற்றுக்கொள்ளலாம், நாமளா எடுத்துக்கலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம், நாமளா புரிந்து கொள்ளலாம். சீனியர் இப்படி நடக்கிறாங்க. ஆனா சீனியரை பார்த்து வாழ அழைக்கல, கர்த்தரை பார்த்து வாழ அழைக்கல. என்னை பின்பற்றி. ஆமா, அத மறந்து போன பேதுருவுக்கு மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் 21ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பேசுறாரு, பேதுருவே என்னை பின்பற்றி வா. ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுல மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. அங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆசாரியம் போக முடியும். அங்க உடன்படிக்கை பெட்டின்னு ஒண்ணு வைக்கப்பட்டது இல்லையா? ஓகேங்களா? அதுக்கு மேல கிருபாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடியை போல, ஒரு சின்ன ஒரு மூடியை போல அந்த கிருபாசனம் எல்லாம் இயேசுவை தான் குறிக்கும். அந்த விளக்கத்துக்குள்ள நம்ம போல அதுக்கு மேல 2 கேருபீன் சிலையை வைக்க சொன்னார். என்ன சிலை? ஆமா, பரலோகத்துல கேருபீன் என்ற ஒரு கூட்டம் இருக்கு, தேவ சேராபீன் என்ற ஒரு, சொல்லுங்க, ஆமா, பிரதான தூதர்கள் என்ற பொறுப்புகள் இருக்கு. அவங்களுக்கு சுருக்கமா ஒரு பேர் வைக்கணும்னா பரலோக ஜீவன்கள். சொல்லுங்க. நாமள யாரு? பூலோக ஜீவன்கள். ஆனா பரலோகத்துக்கு போக போறோம். அங்க போன உடனே நமக்கும் கொஞ்சம் அந்த பேர் மாற்றப்படும். இனி இவர்கள் பரலோக ஜீவன்கள். இப்ப அவங்க எந்த ஜீவன்? தூதர்கள் யாரு? ஆமா, அதுல டிஃபரெண்ட் இருக்கு. ஒண்ணுக்கு 6 ரெக்கை இருக்கு. பைபிள்ல சொன்னதை நான் சொல்றேன், அதுக்கு மேல எனக்கு தெரியாது. சிலர்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசலாம், நம்ம தெரிஞ்ச மாதிரிலாம் பேசலாம். பைபிள்ல இருக்கிறத மாத்திரம் பேசினா போதும், அதுக்கு இல்லாதெல்லாம் நம்ம பேச வேணாம். ஓகேங்களா? அந்த 2 கேருபீன் சிலை மேல வைக்க சொன்னாரு. அதுல எப்படி அமைச்சு வைக்க சொன்னாருன்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு அது நேருக்கு நேரா இருக்கிற மாதிரி செய்ய சொல்லிட்டு, ஆனா அதனுடைய பார்வை, அந்த விழி மாத்திரம் சற்று கீழே இறக்கி கிருபாசனத்தை நோக்கி இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரே இடத்துல தான் நிக்க வைக்கப்பட்டிருக்கு, எதிர்க்க தான் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பார்வை மட்டும் எங்க இருக்கணுமா? ஆமா, கிருபாசனம் யாரு? கிருபை நிறைந்தவராய் வந்த இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. கேருபீனானாலும் சரி, சேராபீனானாலும் சரி, கப்ரியேல் ஆனாலும் சரி, மிகாயேல் ஆனாலும் சரி,
அவன் யாரை தான் பார்த்து வாழணும்? பக்கத்துல இருக்கிற தூதனை ஃபாலோ பண்ணக்கூடாது. புரியுதுங்களா விஷயம்? அங்கேயும் அதான் பிரமாணம் வச்சிருக்கிறாரு, இங்கேயும் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்கிறாரு. கண்ணு அவரை பார்த்து வாழட்டும். தேவனா விசுவாசத்துல அவரை பாரு, ஜோம் பண்ணு, பாரு, ஜோம் பண்ணு, பாரு, ஜோம் பண்ணு, பாரு. 100 ரூபாய் வர வரைக்கும் ஜோம் பண்ணு, 500 ரூபாய் வர வரைக்கும் ஜோம் பண்ணு. பக்கத்து வீட்டில் போய் வாங்காத, அது கெட்ட பழக்கம். என்ன பழக்கம்? வாங்கடனா கடைசி வரைக்கும் உங்களை வாங்குறவனாவே விட்டுடுவார். சில ஆள்ல பாருங்க, எப்ப பார்த்தாலும் நீ குடிப்பியா, நீ கொடுப்பியா, வட்டி கொடுக்குறியா, ஃபைனான்ஸ் கொடுக்குறியா, சொந்தக்காரர்கிட்ட கொடுக்குறியா, இப்படியே இருக்கிறோம். பார்த்தீங்களா? சபைக்கு வந்தோம், ஏன்னா ஆண்டவரே விட்டுட்டார் அவங்கள. உனக்கு அதான பிடிக்குதே, அப்படியே போய்க்கோ. கஷ்டமா இருக்கா? என்ன பண்றது? சத்தியம் இல்லை, கஷ்டமா தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிள்ளை 3 மாசத்துல பால் வாங்கறதுக்கு காசு இல்லை. 3 மாசம் துடிக்கிறான், கதறுகிறான், அழுகிறான். என் மனைவி வந்து ஏதாவது காசு இருக்காங்க? இல்லைம்மா, உண்மையாகவே இல்லை. அப்போ பாலுடைய விலை ஒரு 5 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 2005 10 ரூபாக்குள்ள இருக்கும். 2005 சொல்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்த பிள்ளை வீறுனா ரொம்ப சத்தமாக அழுதுட்டு இருக்கிறான். மனைவி கண் கலக ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்க போய் அந்த கடைக்காரர்கிட்ட நான் கேட்டேன்னா உடனே கொடுத்துருவார். என் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் 10 பைசா கூட, இப்போ 10 பைசாலாம் இல்லை சொல்லக்கூடாதுல்ல. இப்போ 1 ரூபாய் தான் ஸ்டார்டிங், 50 பைசா கூட இல்லை. 1 ரூபாய் கூட இது வரைக்கும் எங்கேயும் வச்சுட்டு அப்புறம் தரன்ற பழக்கம் கிடையாது. ஆமா. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தேன். 1 மணி நேரம் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான், மனசு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கு. அதனால கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு அம்மா வீடு தேடி வந்தாங்க. கையெல்லாம் பின்னால் கட்டிக்கிட்டு வாசலில் நின்றுட்டு, பிரைஸ் தி லார்ட். அவங்க ஏஜி சபைக்கு போகிறவங்க, அவங்க எப்போயாவது ஒரு சமயம் வருவாங்க, அடிக்கடிக்கு வர மாட்டாங்க. வந்துட்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சேரில் உட்காந்துனேன். என் மனைவி உள்ள அழுதுட்டு பிள்ளைய சமாதானம். பிள்ளையுடைய சத்தம் கேட்குது. என்ன பாப்பா அழுகிறானே? இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு நம்முடைய உள்ள நிலைமையை சொன்னால் அனுதாபம் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? ஆமாம், அது அனுதாப ஓட்டு. அனுதாப ஓட்டை கூட நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த புத்தி இருந்தாலும் இன்னைக்கு மாறிடணும். நிறைய பேர் ஆமீன் போட மாட்டீங்க பார்த்தீங்களா? ஐயா, அந்த அனுதாப ஓட்டு வச்சுதாயா எங்க தேசமே ஓடிட்டு இருக்குன்றீங்களா? வேணாம், அந்த பழக்கம் வேண்டாம். ஆண்டவர் அப்படி உங்களை பரிதாபமாக விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் ராஜாதி ராஜா, ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பவம். அப்போ பிள்ளைக்கு ஏதோ விளவினோம், அழுகிறதுன்னு சொன்னேன். அப்புறம் ஃபஸ்ட்டு காலையில் காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். குடிக்கலன்னு சொன்னால் உள்ள நிலைமை தெரிஞ்சிடும், குடிச்சிட்டேன்னு சொன்னால் பொய் ஆகிடும் இல்லையா? ஞானமாக ஒரு பதில் சொன்னேன், இனிதான் குடிக்கணும்னு சொன்னேன். ஓகே. அப்போ உடனே அவங்க அடுத்தது, ஃபஸ்ட்டு நான் கடைக்கு போயிருந்தேன், ஆண்டவர் உங்களுக்கு பால் வாங்கி கொடுக்க சொன்னார், இந்த பாலை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி 2 கவர் பாலை எடுத்து ஃப்ரெண்டில் நீட்டலாம். என் மனைவியை கூப்பிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு அவங்க போன பிறகு அவங்களுக்கு எனக்கு பல அற்புதங்களை பார்த்துருக்கிறேன். என் மனைவி பார்த்த முதல் அற்புதம் அதுதான். அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், மனைவி ரெடி பண்ணுறதுக்காக கர்த்தர் ஒரு நாள் பாலை கட் பண்ணிட்டார். அவங்களுக்கு சில பயிற்சியெல்லாம் கொடுக்கணும்னா சிலதெல்லாம் கட் பண்ணுவார். பயிற்சி வேணும்னா இதெல்லாம் நீங்கள் சந்திக்கணும். சும்மா உங்களை உருவாக்குனா சும்மா அப்படியே திடீர்னு பவர் இறங்கி உங்களை உருவாக்கிடுமா? கிடையாது. அங்கே பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவர் கீழே ஒரு ட்ரைனர் வந்தார்னா அவர் என்ன பண்ணுவார், எப்போ காலையிலேயே நீ சென்டருக்கு வாழ்ந்துவார். அவன் 10 மணிக்கு தூங்குறவனாக இருந்தால் இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுவோம், 7 மணிக்கே சென்டருக்கு வரணும். அப்படிதானே பிரதர்? வந்துட்டு அவர் சொல்ல மேலே ட்ரைனர் சொல்றதெல்லாம் இவரு கேட்கணும். இவர் கேட்டாதான் ஒரு நாள் இவரு ட்ரைனராக மாறுவார். ஆமென் சொல்லுங்க.
அப்ப உருவாக்குறதுனா அங்க காரியங்கள்லாம் நடக்கும். விசுவாசத்துல உருவாக்குனா ஒரு பவர் இறங்கும், அப்படியே எனக்கு ஃபெய்த் வந்துடும், அது கிடையாது. ஆமா, நல்லா பேசிட்டு இருக்கிறவன் திடீர்னு உன்னை விட்டு போயிடுவான். கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் அடுத்த நாளே உன் ஜபம் வந்து அடுத்த நாளே கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் பட்டால் ஒரு கத்திரிக்கோலை போட்டுருவான். தரமாட்டான். இப்ப நீங்க கலங்கக்கூடாது. இப்பதான் உங்களுக்கு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார். ராமே சொல்லுங்களேன். கழுகு தன்னுடைய குஞ்சை நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. அது என்ன பண்ணும்? இந்த குஞ்சை பறக்க வைக்கிறதுக்காக இது எப்ப பார்த்தாலும் அந்த கூட்டுக்குள்ள அழகா சுகமா இருக்கும். அம்மா எனக்கு கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்துறாங்க, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது பாட்டி மகிழ்ச்சியா இருக்கும். அந்த கழுகு என்ன பண்ணுமா, ஒரு நாள் தன்னுடைய ரெக்க மேல அதை சுமந்துக்கிட்டு அப்படியே மேல உயர்த்த போகும்போது ஒண்ணுமே சொல்லாது. உன்னை கொண்டு போறேன், உன்னை கீழே தள்ள போறலாம் சொல்லாது. உயரத்தை கொண்டு போய் அப்படியே தள்ளி விட்டுரும். அந்த கழுகு குட்டி கழுகு தலைகளெல்லாம் சுத்தி, ஐயோ அம்மா, உன்னை நான் இப்படி எதிர்பார்க்கலையாம்மா, இப்படி துரோகம் பண்ணிட்டியாம்மா, என்ன வம்புல மாட்டி விட்டுட்டியே, எனக்கு உலகமே சுத்துதே அப்படின்னு அந்த ரக்கையெல்லாம் அப்படியே அடிக்கும். இப்ப சரியா பறக்காது, எங்கேயோ போய் முட்டி கொள்றது போல இருக்கும். இது வேகமா மறுபடியும் வந்து அதை அப்படியே காப்பாத்திடும். இப்ப காப்பாத்துற பிறகு இந்த குட்டிகளுக்கு பரவாயில்ல, எங்க அம்மா மறந்துட்டாங்க நினைச்சேன், என்ன மறுபடியும் கொண்டு போய்விடும். அந்த குட்டிகளுக்கு நினைக்கும், இப்பதான் எனக்கு தலை சுத்தி கொஞ்ச நேரம் ஆகுது, மறுபடியும் தலை சுத்தா. அதுக்கப்புறம் 3வது ரவுண்ட்ல அது அடிக்க ஆரம்பிக்கும். அது பறக்க ஆரம்பிக்கும். உருவாக்குறது, விசுவாசத்துல உருவாக்குறது. கண்ணு யார வாங்கணும் சொல்லுங்க. இயேசுவை பார்த்தா வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இயேசுவை பார்த்தா அவர் இதயத்துல இடம் பிடிக்கலாம். இயேசுவை பார்த்தா அந்த கண்ணில் இயேசு வெளிப்படுவார். சொல்லுங்க. இன்னும் பாயிண்ட் போய்கிட்டே இருக்கும், நமக்கு நேரம் போய்கிட்டு இருக்கு. அடுத்த பகுதியை நான் சொல்லணும் இல்லைங்களா? அடுத்தது என்ன? கண்கள் ஒன்றினால். அடுத்தது உன் கழுத்தில் உள்ள சொல்லுங்க சரப்பணியினாலும். உன் கழுத்தில் உள்ள சரப்பணினா. சரப்பணினா ஆங்கிலத்தில் நெக்லஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, நீங்க ஒன்றே வித்தியாசமா யோசிக்க வேண்டாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சீக்கிரமா உதவி செய்யுங்க. 8ஆம் வசனத்தை படிங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள். புரியுதா? சரவணினா எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா? உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டார். சரப்பணியில என்ன? தாயும் தகப்பன் மூலியமாக கொடுக்கிற கர்த்தருடைய போதனை. சொல்லுங்க. இங்க நீங்க தவறா புரிஞ்சிக்க கூடாது. தாயுடைய சொந்த போதனை அல்ல, தகப்பனுடைய சொந்த போதனை அல்ல. புரியுதுங்களா? இஸ்ராயேல் மக்கள், அது கரெக்டா அந்த உச்சரிப்பு அப்படிதான் சொல்லணும். இஸ்ரவேல் கிடையாது, வேலே கிடையாது. தேவையில்லாம உள்ள திணிச்சுட்டாங்க. வேலுக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏல், இஸ்ராயேல். ஓகேங்களா? முடிஞ்சா திருத்திக்கிங்க, இல்ல பழக்க தோசை பேசுறதுன்னா சொல்லிக்கிங்க. சொல்லி கொடுக்குறது எங்களுடைய வேலை. ஓகேங்களா? இந்த அல்லேலூயான்ற உச்சரிப்பு கூட அப்படி சொல்லக்கூடாது. ஹalleluya, அந்த வடமொழி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹா, ஹரிகிருஷ்ணன் ஹா, அதுதான் வரும் ஹalleluya. புரியுதுங்களா? இதான் சரியான உச்சரிப்பு. பிடிச்சதா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஹalleluya, அதுதான் மொழிபெயர்ப்பு. அதான் சரியா மொழிபெயர்ப்பு. நம்ம வசதிக்கு மொழிபெயர்த்துட்டாங்க. ஓகே, சரி. அது அர்த்தம் என்ன எல்லாருக்கும் தெரியாது. யாரோ நமக்கு முன்னால் இருக்கும் சிலர் சொல்லி கூட, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எப்படி? ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது இப்போ நம்ம சபையில் ஸ்க்ரீன் இருந்தது, ப்ரொஜெக்ட் இருந்ததுன்னா என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு. டக்குன்னு சில ஸ்க்ரீன்ஸ் போடுவேன், உங்களுக்கு அப்படியே விளக்கிடுவேன். இப்போ அந்த வசதி இல்லை. ஒருவேளை அடுத்த ஒரு ஆண்டு சுத்தமாய் வந்தேன்னா நிறைய காரியத்தை உங்களுக்கு அப்படி நான் விளக்கி கடந்து செல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென். ஹalleluya. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க தெரிஞ்சு வச்சதான். நானும் அப்படிதான் தெரிஞ்சு வச்சுன்னு இருந்தேன். ஆனா அது எந்த மொழியில ஏற்படுத்தப்பட்டது? எபிரேய மொழியில.
அந்த மொழிக்குள்ள போய் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரித்து படிக்கும் பொழுது அது தெளிவான ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறது. துதியுங்கள் நீங்கள் யாவேயை. சொல்லுங்க, துதியுங்கள் நீங்கள் யாவே. ஆங்கிலத்தில் நீங்கள் இந்த வார்த்தை வரக்கெல்லாம் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது கொஞ்சம் நல்லா உதவி பண்ணிக்கிறாங்க. பிரைஸ் டு பி காட். என்ன போட்டிருக்காங்க? கர்த்தரை துதியுங்கள். ஆனால் அது சரியான ப்ராப்பர் விளக்கம் என்ன அப்படின்னா, துதியுங்கள் நீங்கள் யாவேயை. யாவே என்று சொன்னால் யாரோ என்று நினைக்க வேண்டாம், அவர்தான் சர்வ சிருஷ்டிகர். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவருக்கு மூல பாஷையில யாவே என்ற பெயர் உண்டு, எலோஹிம் என்ற பெயர் உண்டு, யெகோவா என்ற பெயர் உண்டு. ஒவ்வொரு நாமத்தில் அவர் வெளிப்பட்டார். யெகோவா என்கின்ற நாமத்தில் தேவன் மோசேக்கு வெளிப்பட்டார். புதிய ஏற்பாடுல இயேசு எனக்கு எப்படி வெளிப்பட்டார்? இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாடுல ஒரு சில இடங்கள்ல கர்த்தருடைய தூதரானவராக வெளிப்பட்டார். ஆமா, இதெல்லாம் பெரிய ரகசியங்கள். ஆனா நமக்கு எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவாக, அவர் நமக்கு இரட்சகராய் வெளிப்பட்டார். சொல்லுங்க. கர்த்தருடைய போதனை தான் இங்க விஷயம். தாயுடைய தகப்பனு சொந்த போதனை கிடையாது. சொந்த கதையை அதிகமா பேசாதீங்க, வசனத்தில் இருக்கிறத பேசுங்க. உங்க பிள்ளைகளோடு வசனத்தை பேசுங்க. கணவன் மனைவி உங்களுடைய பர்சனல்ல பேசணும், உங்களுடைய நியாயமான காரியத்தை பேசுங்க. மற்ற நேரத்தில் உங்களுக்குள்ளேயும் வசனத்தை பேசுங்க. ஒரு பரிசுத்தவான் சொல்லிட்டு போனாரு, விளையாட்டா பேசும்போது கூட வசனத்தை பேசணுமா? எப்படின்னு இதை நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு யூத் மீட்டிங்கு போன பிரசங்கம் பண்றதுக்கு. அந்த யூத் மீட்டிங்ல அந்த இடைவெளி விட்டாங்க, சாப்பாடு நேரம். அப்ப 2 வாலிபர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை விட்டு நான் கவனித்தேன். ஒரு வாலிபர் தன்னுடைய நண்பனா இருக்கிற அந்த வாலிபனை பார்த்து அவனுடைய சட்டில் ஒரு நல்ல அழகான பேனா இருந்தது. நண்பா, அந்த பேனா எனக்கு கொடுன்னு கேட்டான். நான் அதை கூர்ந்து கவனிச்சேன். ரொம்ப கேஷுவலா பேசலாம். உடனே அந்த பேனா வைத்திருந்த அந்த வாலிபன், பின்னும் பிறனுக்குள் யாதொன்றை இச்சியாதிருப்பாயா. நான் அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன். என்னடா ஒரு செகண்ட்ல வார்த்தை வருது இவனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட்ல இவன் பதில் சொல்றான். கேட்டவன், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக நண்பா. நம்ம ஆளுங்க நமக்கு மேல இருக்கிறாங்கப்பா. அப்பதான் புரிஞ்சுக்கிறேன், கீழே இருக்கிறவங்களும் சாதாரணமான ஆள் இல்ல. சொல்லுங்க. ஆமே. ஆனாலும் எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துவோம். உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆமே, அதை பயன்படுத்துங்க. சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. உங்க கதையை சொல்லாதீங்க. என் அனுபவம் என்ன தெரியுமா, வேணாம் வேணாம் நிறுத்து. வசனத்தை சொல்லு, கர்த்தருடைய போதனையை சொல்லு. கர்த்தர் சபையில என்ன கற்றுக் கொடுத்தாரோ சொல்லு. பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது அதை மாத்திரம் சொல்லு. ஆமா, தாய் மூலியமா தகப்பன் மூலியமாக கர்த்தருடைய போதனை வருது பார்த்தீங்களா? அதை யார் ஏற்றுக்கொள்றானோ அதுதான் அவன் வாழ்க்கையில சரப்பணி. ராமன் சொல்லுங்க, சரப்பணி. வசனம் தொங்கணும். சொல்லுங்க. ஆமா, நெக்லஸ் தொங்குது இல்ல, அது போல வசனம் தொங்கணும். நெக்லஸ் அப்படியே அழகா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வசனம் உங்களை அலங்கரிக்கணும். வசனம் அலங்கரிச்சா, வசனம் உங்களை நிரப்பி இருந்தா கர்த்தரின் இதயத்துல இடம் பிடிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை நேசிக்கிறீங்களா? வசனத்தை அதிகமா படிக்கிறீங்களா? நீங்க வசனத்தை சரியா நேசிச்சு படிச்சீங்கன்னா அது அவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல? நீங்க மிஸ் பண்ற நேரெல்லாம் நீங்க பின்னால யோசிப்பீங்க. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், தேவன் கிருபையினால என்ன பேச வைக்கிறார். நான் யாருக்கு முன்னாலும் சொல்லுவேன், எனக்கு பெரிய தகுதி ஒன்றும் கிடையாது. நான் பைபிள் காலேஜ் போனது கிடையாது, உலகத்தில் அதிகமாக படித்தது கிடையாது. ஆனால் சில இடத்துல இதை சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஓகேங்களா?
ஆனால் நான் மனதிறந்து உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் பேசுவேன். நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அவர் என்னை எப்படி நினைக்கிறான்றது தான் முக்கியம். நான் தேவன் சொன்ன விதமாக பைபிளை படிக்கல. தேவன் எனக்கு சொன்ன விதமாக நான் பைபிள் என்ன பண்ணலை, படிக்கல. என்னால் முடிஞ்ச அளவில் படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கே இப்படி பயன்படுத்துவாரானால் தேவன் சொன்ன விதத்தில் படித்தார். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சொன்ன விதத்தில் படித்தா, சொன்ன அளவில் படித்தா இன்னும் எத்தனை வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களே. ஆமா, வசனத்தை அதிகமாக படிங்க, அதிகமாக தியானிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பார். அநேகருக்கு உங்களுக்கு வசனத்தை சொல்ல வைப்பார். உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையா. இதுதான் சரப்பணி. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இதயத்தில் இடம் பிடிச்சிட்டாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இதை நான் நிறைவு செய்கிறேன். இதயத்தில் இடம் பிடிச்சிட்டாங்க. ஓகே, எப்படி இடம் பிடிச்சாங்க? பார்வையினாலும் கழுத்தில் உள்ள சரப்பணியினாலும், கர்த்தருடைய போதனையிலே நடப்பதாலும், உபதேசத்திலே நடப்பதாலும், வார்த்தையிலே நடப்பதாலும் மணவாளுடைய இதயத்திலே இடம் பிடித்தார்கள். சரி, ஓகே, கவனிங்க. இப்ப 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வேகமா சீக்கிரம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் வசனத்தை படிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிறேன், நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலோ, என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலோ நனைந்திருக்கிறது என்றார். அடுத்தது படிங்க. போதும். மணவாளன் வந்து மணவாட்டியுடைய வீட்டு கதவை தட்டுறார். இந்த அம்மா ஓடி வந்து திறக்கணும்ல. சொல்லுங்க, வந்திருக்கிறது யாரு? சொல்லுங்க. எப்பொழுதுமே இயேசுவாகவே வரமாட்டார். சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு கூட இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா தெரியல. இப்போ ஆபிரகாம் வீட்டுக்கு எப்படி வந்தாரு? தூதனாய் வந்தார். அந்த தூதனாய் வந்தவர் மூவரிலும் ஒருவர் கர்த்தர். ஆனா பார்வைக்கு எப்படி தெரியுறாரு? சொல்லுங்க. மரியாள் அவரை பார்க்க தோட்டக்காரரை போல் பார்த்தாரா? எப்படி இருந்தாரு? முதல்ல அவர் இயேசுவா வெளிப்படல. எப்படி இருந்தாரு? நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. யாரையுமே தேவையில்லாம புறக்கணிச்சிடாதீங்க. சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஆமா, ஒரு சின்ன ஒரு எளிமையான ஆள் எனக்கு தெரியும். ஒரு முறை நாங்கள் பண்ருட்டியில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வயதான ஒரு மனிதர் வந்தார். அவரே கேட்டார், அம்மா எனக்கு சாப்பாடு வேணும். நல்ல பிரகாசமாக இருந்தார். நாங்கள் உடனே சாப்பாடு போட்டோம். சாப்பாடு போட்ட உடனே நீங்கள் நல்லா இருப்பீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை நானும் தேடி தேடி பார்க்குறேன், மனுஷன் காணவே இல்லை. அந்த ரகசியம் எனக்கு புரியல. ஆனால் சில நேரங்களில் நம்ம அப்படின்னு சந்திக்கிறோம். நீங்கள் சந்திச்சிருந்தா பரவாயில்ல, நான் சந்திச்சிருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், என்னுடைய தரிசனத்தில், எனக்கு இல்லை என் மனைவிக்கு தரிசனத்தில் அடிக்கடிக்கு காவி உடை அணிந்த ஒரு மனிதர் வருவார். அவர் தேவனா தேவ தூதனா இன்றைக்கு எங்களுக்கு அதை விலகிக் கொள்ள முடியாது. ஆனால் அவர் வந்துட்டாலே ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பேச போறான்னு அர்த்தம். என் மனைவி அவர் தரிசனம் வந்தால் என்கிட்ட மறைச்சிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் பயங்கரமா இருக்கும். என்ன திடீர்னு என்ன போக சொல்லுவார். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க போனா பரவாயில்ல, என்னையும் கூட்டிட்டு போவீங்க நீங்க தெரியுதுன்னு. அதனால இந்த காவியோட அணிஞ்ச ஐயா வந்தாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான் சொல்லுவாங்க. எனக்கு பயம் கிடையாது. ஒரு அமைச்சர் ஒரு முறை அவர் நடத்தி எங்களை நான் கேரளாவில் 5 வருஷம் இருந்தேன். மூணாறில் எஸ்டேட்டில் மேலே இருந்தேன்.
அப்போ அவருடைய அந்த விஷயம்ல மறுபடியும் அவர் வந்து மனைவியோடு பேசும் பொழுது, எனக்கு ஒரு நாள் ஒரு அங்கிருந்து வேற இடத்துக்கு போறதுக்கு ஒரு நாள் கனவுல ஒரு ஊழியர் வருகிறார். வந்து இந்த இடம் உனக்கு போதுமானது, இனி புறப்படலாம் அப்படின்னாரு. ஆனால் நான் என்ன செய்தேன், அதை நான் எடுத்துக்காம கர்த்தர் சொல்லணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ மனைவி கிட்ட அவர் வந்து பேசுகிறாரு, நான் தான் ஏற்கனவே என் ஊழியக்காரனை அனுப்பி உனக்கு சொன்னனே, புரியலையான்னு கேட்டார். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இப்படித்தான் இயேசு வரணும், இப்படித்தான் பேசணும்னு ஒரு வரையறை போடுகிறோம். அப்படி கிடையாது. அவர் சித்தப்படி நம்மோடு பேசுகிறார். ஆனா ஒரு தெளிவு வேணும். யார் வந்ததுன்றது நமக்கு தெளிவு வேணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உதவி செய்வார். இப்ப வந்தது மணவாளன், மணவாட்டி கதவை திறக்கணும், ஓடி வந்து கதவை திறக்கணும். ஆனா மணவாட்டி என்ன சொல்றாங்க, நான் வஸ்திரத்தெல்லாம் கலட்டி போட்டுட்டேன், என் பாதம் எல்லாம் இப்பதான் சுத்தம் பண்ணி நான் படுக்கைக்கு போயிருக்கிறேன். இப்ப அம்மா ரொம்ப லக்ஸூரியில போயிட்டாங்க. எப்படியே சொல்லுங்க. அப்போ ஒரே ட்ரெஸ்ஸு, இப்போ படுக்கைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஷாப்பிங்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸு, மேரேஜ் போனால் ஒரு ட்ரெஸ்ஸு, போதும் நினைக்கிறேன்ல, வேணாம் அப்படின்னா வீட்டில் செருப்பு, வெளியே செருப்பு, எல்லாம் கூடிடுச்சு. அதனால இப்போ நேசருக்கு என்ன பண்ணுறது இல்லை, சொல்லுங்க, சத்தமே வர மாட்டேது. ஆமாம், ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் எப்போ ஜெபம் பண்ணாலும் டக்குனு எழுந்து முழங்கால போட்டு தோத்துறோம் ஜெபம் பண்ணுறது. இப்போ ஜெபம் பண்ண நம்ம ஆண்டவர் அப்புறமா பார்த்துக்கலாம், ஆண்டவரை வெயிட் பண்ணுங்க ஜீசஸ். தட்டு முழுது எழுந்திருக்கிறது இல்லை, கூப்பிடும் போது செவி கொடுக்கிறது இல்லை, அழைக்கும் போது வருவது இல்லை. ஆபிரகாமே 2வது அழைப்புல தான் வந்தார். அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அவர் முதலில் அழைச்சார், மெசொப்பொத்தாமியாவிலே அழைச்சார். ஆனா 2வது அழைப்புல தான் அவர் வந்தார். இடையில நிறைய சம்பவம் நடந்தது, அதை இப்ப சொல்ல எனக்கு நேரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கதவை திறக்கல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிற. எப்படி பாருங்க, வெளியே கதவை திறக்கல. அந்த நேரத்தில் கூட ஒரு கோபப்படாம, என் புறாவே, என் உத்தமியே, பிரியமே, கதவை திற, என் தலை பணியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூரலினாலும். சரி, உங்க வீட்டை ஐயா, உங்க வீட்டில் வந்து கதவை திறக்கணும், உங்க நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. வீட்டம்மாங்களை உங்களை தான் கேட்குறேன். உங்க வீட்டுக்காரர் வந்து கதவை திறக்கும், நீங்க கதவை திறக்கல, நான் உங்களை புறாவேன்னு கூப்பிடுவாரா சொல்லுங்க. என்ன நடக்கும்? நீங்க என்ன பண்ணா அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? என்ன நடக்குன்னா சிரிக்கிறீங்களா? என்னெல்லாம் பேசுவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர் புரிஞ்சுக்கிறீங்களா? நீ கதவை திறக்காம உள்ள இருக்கும் போது கூட உனக்காக வெளியே காத்திருக்கிறார் பாருங்க. இப்படிதான் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயத்துல திருந்திடுவீங்க, மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த அன்பை புரிஞ்சிக்காம போயிடாதீங்க. சொன்ன அவர் அன்பா இருக்கும் போதே நாம திருந்திடணும், அவர் சாட்டு எடுக்க வச்சிடக்கூடாது. நம்ம புரிஞ்சிக்கல, இதயத்துல இடம் பிடிச்சாங்க, ஆனா இதயத்துல நிலைச்சிருக்க தெரியல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் துக்கப்படுத்தி இதயத்தை விட்டு எங்க வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. நேசர் கதவை தட்டி தட்டி பார்த்து போயிட்டாங்க. அந்த 5 அதிகாரத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் நிதானமா படிங்க. அவங்க வெளியே கதவை திறந்து, லேட்டா வெளியே கதவை திறந்து அப்படி பார்க்கும் பொழுது அங்க நேசர் என்ன பண்ணல, இல்ல, அவர் போய்விட்டார். அவர் போய்விட்டார். உனக்கு கொடுக்கிற தருணம் முக்கியமானது. உனக்கு கொடுக்கிற தருணம் முக்கியமானது. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். நாளைக்கு ஒன்று தள்ளி போடாதே. நாளைய தினம் உன்னுடையது அல்ல. ஆமா, இன்றைக்கே திருந்து, இன்றைக்கே சரிப்படுத்து, இன்றைக்கே ஒப்பு கொடு, இன்றைக்கே மனம் திரும்பு. யாருக்கிட்டயா போய் ஒப்புரை வாங்கலன்னா உடனே முடிச்ச உடனே போய் ஒப்புரை வாங்கிடு. நாளைய தினம் உனக்கு கிடையாது, அது கிருபையா உனக்கு கொடுக்கப்படுறது.
அந்த 5 அதிகாரம் எல்லாம் நம்ம என்ன பண்றாங்க, தேடுறாங்க. நேசரை பார்த்தீங்களா, நேசரை பார்த்தீங்களா, இருக்கும்போது அருமை தரல, போயிட்ட பிறகு தேடுறாங்க. நேசரை கண்டீங்களா, நேசரை கண்டீங்களா. ஆண்டவர் அப்படியே பனிஷ்மெண்ட் மாதிரி அலைய விட்டார். அவர் உன்னை தேடி வரும்போது அவரை கனப்படுத்த தெரியல, இப்ப உன்னை கொஞ்சம் அலைய விடுவாரா, விட மாட்டாரா? சொல்லுங்க. கர்த்தரை ஒழுங்கா தேடி கர்த்தருக்கு ஒழுங்கா இடம் கொடுத்தா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் தொடர்ந்து சில நேரத்துல ஏன் நஷ்டங்கள் வருது, ஏன் பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா நீ கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிற. ஆமா, தேடு 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 தேடி 5ஆம் அதிகாரம் எல்லாம் தேடி 6ஆம் அதிகாரத்துல வந்து நேசரோடு ஒப்புரவாகிறாங்க. 6:2 படிங்க. தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் எங்க கண்டுபிடிச்சாங்க, எங்க கண்டுபிடிச்சாங்க? தோட்டத்துல. சொல்லுங்க. தோட்டத்துல வந்து அவரை கண்டுபிடிச்சி அவரோடு ஒப்புரவாகிட்டு 3ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், நீலி புஷ்பமாகி எனக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். ஒப்புரவாகிட்டா இங்க தோட்டத்துல தேவ சமூகத்துல வந்து ஒப்புரவாகிட்டா. தேவனோடு ஒப்புரவாகணும். வருகையில போகணும், தேவனோடு ஒப்புரவாகணும். திருவிருந்து எடுக்கணும்னா தேவனோடு ஒப்புரவாகணும். ஆமா, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் தந்தார் என்று பவுல் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய மரணத்தினால ரத்தத்தினால உங்களையும் என்னையும் பிதாவோடு ஒப்புரவாக்கினார். உங்க ஆசீர்வாதம் அடிக்கடிக்கு தடைப்பட்டா நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறனா, அடுத்தது மனிதர்களோடு ஒப்புரவாகி இருக்கிறேன். இந்த விஷயத்துல கிறிஸ்தவர்கள் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. 2 காரியத்தை சரியா செய்யும். காணிக்க அங்கீகரிக்கப்படனா இதை கடைபிடிக்கும். ஒருத்த மேல கசப்பு வச்சுட்டு நீ காணிக்க போட்டனா பாஸ்டர் ஸ்தோத்திரம் சொல்லி வாங்கிப்பாரு. எங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ பேரில் நாங்கள் கணக்கெடுத்தெல்லாம் பேசினோம். ஆனால் அன்னைக்கு உன் காணிக்க அங்கீகரிக்கப்படாது. அது லட்சமா இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாது. ஆண்டவர் தெளிவாக முதல்ல போய் சகோதரனோடு ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்க. அடுத்தது திருவிருந்து, யாரோடு கசப்பு வேண்டாம். ஆமாம் சொல்லுங்க. ஆமா ஆமா, உன் பார்வையில் அவன் தப்பே பண்ணி இருக்கட்டும், நீங்களும் நானும் பண்ணாத தப்பா நம்மளை தேடி வந்தார் இல்லையா? நாம அவரை தேடி போனோமோ அவர் நம்மளை தேடி வந்தார். சொல்லுங்க. நான் எப்படி யார் தேடி போகணும்? நான் தான் அவரை தேடி போகணும். ஆனா அவர் என்ன தேடி வந்து ஒப்புரவாகிறதுக்கு ஒரு மெத்தடு ஆண்டவர்கிட்ட நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இயேசுவின் வழிமுறை. நிறைய பேருக்கு ஒப்புரவான அவன் வர மாட்டான், அவன் வரல நீ போலாம்ல, அவன் பேச மாட்டான் நீ பேசலாம்ல, அவன் பிரைஸ் லார்ட் சொல்ல நீ பிரைஸ் லார்ட் சொல்லலாம்ல. பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா? சொல்லுங்க. எனக்கு நேரம் இல்லை. இல்லை, எல்லாத்துக்கும் சாட்சிகள், நடைமுறை சாட்சிகளை வைத்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆகையினால ஒப்புரவாகனாதான் ஆசீர்வாதம். ஆமென். ஒப்புரவாயிட்டாங்க, நேசரோடு இணைஞ்சிட்டாங்க. இப்போ 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. ஆண்டவரே, உங்க இதயத்தை விட்டு நான் எங்கேயும் போய்விடவே கூடாது. அதனால இப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். ஸ்ட்ராங்கா என்ன உறுதியா படிச்சுக்கணும்ப்பா. நான் மறுபடியும் உங்க இதயத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது. போதும், வெளியே போய் பட்ட பாடெல்லாம் போதும், அலைந்து திரிந்ததெல்லாம் போதும், இரவெல்லாம் தூக்கம் இல்லாததெல்லாம் நடந்தது போதும். இனி உங்க இதயத்துல வாழ்வதே எனக்கு பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. சரி, நான் ஆசீர்வாதத்தையே உங்களுக்கு சொல்லல, இல்ல மனம் ஏங்குது. ஒரு ஆசீர்வாதம் பத்தி பேசலீங்க. ஆனா என்ன விஷயம் தெரியுங்களா? அவர் இதயத்துல நான் வாழ ஆரம்பித்தா எனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு விஷயமா?
என்ன எங்க வச்சுக்கிட்டு இருக்கிறார்? ஓ, அவர் இதயத்துல இருக்கும் பொழுது எனக்கு என்னையா கவலை? எல்லாமே எங்க இருந்து புறப்படுகிறது? இதயத்திலிருந்து புறப்படுகிறது. அப்ப இதயத்திலே நான் இருக்கும் பொழுது, அவர் இதயத்திலே இருக்கும் போது என்னை நினைக்காமல் இருப்பாரா? என்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. அர்ப்பணிப்போடு என் இதய எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே ஓ நேசமு என்னை கண்டிடுவே நேசிக்கிறே இயேசுவே ஓ நேசமு என்று
சமூகம் ஒப்புக்கொள். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை கேட்டு உன் கண்ணை என்னை விட்டு விலகு, அது என்னை வென்றது என்று சொல்லுகிறார். கண்ணை என்னை விட்டு விலகு. ஆமென். அவரை பார்ப்பதில் அவர் பிரியமாக இருக்கிறார். அவரை பார்க்கும் போது உன் பார்வை அவர் பார்வையாக மாறும். அவரையே பார்த்து கொண்டிருக்கும் போது நம்முடைய பார்வையும் இயேசுவினுடைய பார்வையாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை பார்த்தவர்கள் அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆசையோடு, இச்சையோடு, அருவருப்பான சிந்தைகளோடு, பாவ எண்ணங்களோடு நீ பிறரை பார்த்து கொண்டிருக்கிறாயா? அல்லது சந்தேக எண்ணத்தோடு நீ பார்க்கிறாயா? ஆமென், 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 ஹல்லேலூயா. யாரை பார்த்தாலும் சந்தேகமாய் பார்ப்பது. ஆமென். அந்த சந்தேகம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வருமே. ஆண்டவரே, உம்மை போன்ற பார்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை போன்ற கண்கள். ஆமென். கனிவான கண்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைக்கு அது தேவை. தேவ சம்மதம் ஒப்பு கொடு. எல்லா கத்துடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, தர்மையான நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிற 2வது நாளும் விசேஷமாய் ஆராதனை நாளாகிய உயிர்ப்பின் நாளிலும் தொடக்கம் முதலில் மட்டும் கத்தனைகளோடு கூட இருந்தீர்களா? யாராவது கத்தர் உதவி செய்தீரே, வார்த்தைகளை கத்தோட தந்தீரே. ஆண்டவரே, அன்பு நேச மணவாளனாகிய இயேசு ஆமென் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது ஆமென் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ள இருதயங்களை எங்களுக்கு தாரும். உம்மை போன்ற ஒரு பார்வை உள்ள கண்களை எங்களுக்கு தாரும். நெருங்கி ஜீவிக்க உம்மோடு உறவாட கண்டது கிருபை தாரும். பேசுறது பலப்படுத்தும். ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்திரி பந்தியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என்